ஞானத்துக்கு ஒரு இன்லேண்ட் லெட்டர் வருது. நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், இங்கதான் இருக்க போறேன், முடிஞ்சா என்ன வந்து செத்த பாத்துட்டு போயேண்டி அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அந்த லெட்டர் ஞானத்தோட மண்ணி கிட்ட இருந்து வந்திருக்கு. தனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறமா கூட மண்ணி அப்படின்னா அவளோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஒரு முறையும் மண்ணிய பார்த்துட்டு வரும்போதெல்லாம் இவளுக்கு மனசு கனத்து தான் போயிருக்கும். இவளுக்கு 4 பெண் குழந்தைங்க, எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு பையன் இருந்தா ஜம்முன்னு பைக்ல ஏறி போய் அங்க போய் இறங்கலாமே அப்படின்னு தோணுது. இவளுக்கு ஒரு தடவையும் குழந்தை பிறக்கும் போதும் மண்ணி சொன்ன வாசகம் இவ காதுல ஒலிக்குது. செத்த சமத்தா இருக்க மாட்டியோடி, எல்லாம் பொண்ணா பெத்து வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு மண்ணி சொல்லுவாங்க. அது இவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைய கூட உண்டு பண்ணிருக்கு. இப்ப உண்மையிலேயே இவ வருத்தப்படுறா. இப்ப நம்ம யார போய் கூப்பிடுறது? இப்பதான் கடைக்கு போய் கறிக்காய் வாங்கறதுக்கே ஞானம் கத்துட்டு இருக்கா. இப்படி இருக்கும் பொழுது மண்ணிய போய் எப்படி பாக்குறது?